ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. ஜூன் மந்த் ஃபுல்லாவே நம்ம இந்த டிராமாவை தான் நம்மளோட சேனல்ல போட போறோம். சில்சிலா டிராமாவோட கான்செப்ட்ல தான் இந்த டிராமாவும் இருக்கும். சில்சிலா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சோகமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜூன் மந்த் ஃபுல்லாவே என்னால சில்சிலா டிராமா போட முடியாது. நம்மளோட சேனல்ல சில்சிலா டிராமாவும் வராது. ஏன்னா அந்த டிராமாக்கு சில காப்பிரைட் இஷ்யூ இருக்கு. அதனால 1 மந்தாவது அந்த டிராமாவை போடாம தான் இருக்கணும். அதுதான் நம்மளோட சுச்சுவேஷன் இப்போதைக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்ல தான் இந்த டிராமாவை நான் எடுத்திருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டிராமாவோட ஒன்லைனர் என்னன்னா, ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல வில்லியா ஒரு பொண்ணு என்ட்ரியாரா. அவ ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமே அவனும் அடையறதுக்கு என்னென்ன சூழ்ச்சி செய்யறா அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட ஒன்லைனர். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம தமிழ்ல ஏற்கனவே பார்த்திருப்போம். சீசன் 2 தான் நம்மளோட சேனல்ல இனிமே பார்க்க போறோம். சில்சிலா டிராமாக்கு கொடுத்த சப்போர்ட்டை இந்த டிராமாக்கும் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த டிராமாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹீரோ பேரு திலீப், ஹீரோயின் பேரு ரோஹிணி. அவங்க 2 பேரும் என்ன பிரச்சனை, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 3 பசங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப்ல லவ்வுக்கே இடம் இல்லாம போயிருக்கும். அதனால ஒருத்தருக்கு வேலை பிஸியாவே இருந்துருவாங்க. கொஞ்சம் கூட ரொமான்டிக்கா இல்லாம வாழ்க்கைய கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு கட்டத்துல வெறுத்து போயிருக்கும். சோ அதனாலதான் ஒரு மேரேஜ் கவுன்சிலர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த டாக்டரும் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் லாஸ்டா எப்ப டேட்டிங் போனீங்க அப்படின்னு கேட்டா, அது பல வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்குன்னு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க டேட்டிங்கே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட டாக்டரும், இந்த மாதிரிலாம் நீங்க இருக்காதீங்க, அடிக்கடி உங்க வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிளேஸ ஃபிக்ஸ் பண்ணி அங்க 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய பேசுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் இருந்தா தான் உங்களோட அந்த பழைய காதல் உங்களோட வாழ்க்கையில திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அட்வைஸ் பண்ண, இதெல்லாம் கேட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்மளோட திலீப்பை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பொக்கே ஷாப்புக்கு தான் போயிருக்கான். தன்னோட மனைவிக்காக ஒரு அழகான பொக்கேவை வாங்குறான். அதுல அழகா ஒரு கவிதையை எழுத ஆரம்பிக்கிறான். ஹாய் மிஸ்ஸஸ் ரோஹிணி, உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா நம்மளோட லைஃப்ல குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் காதலிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லாம போயிடுச்சு. வேலைன்னு நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மெயிட் பண்ணிக்காம ஓட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. என்னோட அழகான மனைவிக்காக என்னோட சின்ன கிஃப்ட் தான் இப்ப நான் உனக்கு கொடுத்துருக்கேன். உன்னை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஐ லவ் யூ சோ மச் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கவிதை மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். அதை எழுதிட்டு அந்த பொக்கைக்குள்ளையும் சொருகிடுவான். சரின்னு சொல்லிட்டு பில் பண்ண போற அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு கால் வரும். சோ அதை பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு அந்த பொக்கேவை வாங்கிட்டு போயிடுவா. உடனே திலீப் இங்க என்ன பொக்கே எங்க அப்படின்னு கேட்டா, இப்பதான் சார் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வரும். அது எப்படி நீங்க கொடுப்பீங்க, நான் தானே இதை வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். யாரு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டே போயிடுவா. அவ அவளோட ஃப்ரெண்டுக்காக தான் அந்த பொக்கே வாங்கியிருப்பா போல. அதுல இருக்கிற லெட்டரை அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறா. அதை படிக்க அந்த பொண்ணுக்கு திலீப் மேல காதலே வர ஆரம்பிச்சிருது. யாரு இவன் இவ்வளவு அழகா வர்ணிச்சு எழுதியிருக்கானே, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கு, இந்த பையன் யாருன்னு பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறா. இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்மளோட ரோஹிணி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல சீக்கிரட்டா காஃபி குடிக்க வருவாங்க. அப்ப கரெக்டா நம்மளோட திலீப்பும் வந்துருவாரு. அப்புறம் என்ன, அந்த இடத்துல ஒரு குட்டி ரொமான்ஸே நடந்துட்டு இருக்கும். ஓகே, 2 பேரும் காஃபி குடிக்கலான்னு பார்த்தா அங்க மாமியாக்காரங்க 2 பேரும் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா, இவங்க 2 பேரும் இல்லம்மா நாங்க சும்மா தான் வந்தோம், தண்ணி குடிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுவாங்க.
எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிற விஷயத்த போய் மறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மாமியாக்காரங்களுக்கு வந்து நைட்ல காஃபி குடிக்கிறது பிடிக்காதாமா, ஹெல்த்துக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் இப்படி மறைச்சிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி ரூம்ல போய் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நாளைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை வந்து கவுன்சிலிங்க்கு மீட் பண்ணணும்ல, அதனால வாங்க சீக்கிரமா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. காலையில பார்த்தா ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, நான் வேற ஆஃபீஸ்க்கு போகணும், மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திலீப் கிளம்ப போறான். இந்த பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கப்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் தானே பிளான் பண்ணோம், வாங்க பண்ணுவோம், ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கும். ரெண்டு பேரும் அழகா கப்பிள்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொமான்டிக்கா. அது எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்கிற அத்தைக்காரங்க பார்க்க உடனே அவங்களுக்கு ஷேம் பப்பி ஷேமா ஆயிடுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. உடனே திலீப்புக்கும் ரொம்ப வெக்கமாயிடுது. ஓகே ரோஹிணி, நான் வந்து ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதோட வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அங்கே தன்னோட ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸையுமே இன்வைட் பண்ணி ஒரு சின்ன கேம் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது என்ன கேம் அப்படின்னா, ஒரு பாட்டு போட்டு விட்டுட்டு ஒரு தலகாணியை எடுத்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில அது யார் கையில வந்து விழுதோ அவங்க வந்து ஒரு லெட்டர்ல வந்து என்ன வந்து மிமிக்ரியோ டான்ஸோ பாட்டோ எது பண்ணணுமோ அது வந்து அது எழுதியிருக்கும், அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கேமு. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணியோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வராரு. சீக்கிரட்டா வந்து ஒரு நான்வெஜ் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வந்து அந்த பவுல்ல தூக்கி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இவர் எதுக்கு அப்படி பண்றாருன்னு தெரியல. ஏன்னா திலீப்போட ஃபேமிலி எல்லாருமே சுத்தமான வெஜிடேரியன் தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாயிடும். இவர் எதுக்கு பண்றாரு சொல்லிட்டு நம்ம போக போக தான் பார்க்கணும். அப்புறம் என்ன, இங்க எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க, பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நம்ம திலீப் ரோஹினோட ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வந்துடுறான். எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அத்தைக்காரங்களும் கொடுப்பா, நான் உனக்கு வந்து பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே கத்திடுறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ரோஹிணியோட அப்பாவும் சொல்றாரு, நான் தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நாங்க எல்லாரும் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த ஃபுட்டை நீங்க எப்படி இங்க கொண்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. இத பார்த்தா மாமியாக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவரு ஒரு குண்டை தூக்கி போட அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, யாரு உங்களை வந்து அப்படி எடுத்துட்டு வர சொன்னா, பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்த அவரும் வந்து உளறிடுறாரு. இந்த மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற ஈஸ்வரி அம்மா இருக்காங்களே, இவங்க தான் வந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு மாமியார கையை காட்ட எல்லாரும் அவங்கள நோக்கி என்ன நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பாக்குறாங்க. உடனே திலீப்பு கேக்குறான், அம்மா என்னம்மா இது, எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது, எப்படி இதை வந்து எடுத்துட்டு வர சொன்னீங்க அப்படின்னு அவனும் புரியாம கேட்க அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் வந்து என்னோட பேரை ஆயுஷ்காக தான்ப்பா இதை எடுத்துட்டு வர சொன்னேன். ஏன்னா அவன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நான் நல்லா சாப்பிடுவான். இன்னைக்கு காலையில கூட நான் வெஜ் கட்லெட் வந்து செஞ்சிட்டு இருந்தேன். அவன் ஆசையா வந்து இது சிக்கன் கட்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் இவ்வளவு நாள் வளர்ந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் அவனோட ஆசைக்காக தான் இதை எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும், திலீப் ரோஹிணியோட புள்ள அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரு வெஜிடேரியன், அப்படி இருக்கும்போது அவங்களோட பையனும் வந்து வெஜிடேரியனா தானே இருக்கணும், எப்படி நான்வெஜ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றான் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்ட். இந்த ஆயுஷ்ங்கிற பையன் வந்து சின்ன வயசுலயே வந்து ஹாஸ்பிட்டல்லையே காணா போயிருப்பான். அவனை வந்து வேற ஒரு வீட்டுல உள்ளவங்க தான் எடுத்து வளர்த்திருப்பாங்க. அங்க உள்ளவங்க எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்டு பழகி இருக்கிறதுனால இவனுக்கும் நான்வெஜ்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவன் ஓரளவு பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை வந்து தன்னோட பையன்னு தெரிஞ்சுக்கிட்டு திலீப் ரோஹிணி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவன் சின்ன பையன் இல்லையா, அதனால அவ்வளவு சீக்கிரமா அவனால அந்த ஃபுட்டெல்லாம் வந்து மாத்திக்க முடியல. அவன் வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறதுனாலதான் இந்த மாதிரி ஈஸ்வரியும் வந்து இந்த மாதிரி தன்னோட பேரனுக்காக இந்த ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணியிருக்காங்க.
ஆயுஷுக்கே இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். உடனே தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஏன்னா இது வரைக்குமே அவன் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு தான் அவங்கள கூப்பிட்டுருப்பான். பாட்டின்னு கூப்பிடவே மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்ட உடனே தன்னோட மக மேல சாஞ்சு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆனந்த கண்ணீரே அவங்களுக்கு வந்துடுது. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.